சேலம், கோழிக்கோட்டில் ஒருவருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு இருப்பது புனேயில் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி நடத்திய பரிசோதனையில் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோழிக்கோடு ராமநாட்டுக்கரையை சேர்ந்த 43 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவருக்கு நிபா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அவரது உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதால் கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது வெண்டிலேட்டர் உதவியுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் கண்காணிக்கப்பட்டு வருகிறார். சுகாதாரத்துறையின் தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலம் தொற்று மேலும் பரவாமல் தடுப்பதற்காக கேரள சுகாதாரத்துறை அவசர பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட நபர் கடந்த சில நாட்களாக யாருடனெல்லாம் தொடர்பில் இருந்தார் என்ற பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தற்போது 77 பேர் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த 77 பேரில் நோயாளியுடன் மிக நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் உயர் ஆபத்து குழுவாக வகைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு தொற்றின் அறிகுறிகள் ஏதேனும் தென்படுகிறதா என தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டும் வருகிறார்கள். நிபா வைரஸ் என்பது ஃப்ரூட் பேட்ஸ் எனப்படும் பழம் தின்னி வவ்வால்கள் மூலம் பரவக்கூடிய, அதாவது விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் தொற்றாகும். எனவே வவ்வால்கள் கடித்த அல்லது மரங்களிலிருந்து கீழே விழுந்த பழங்களை எக்காரணம் கொண்டும் பொதுமக்கள் நேரடியாகவோ கழுவியோ சாப்பிட வேண்டாம் என்றும், காய்ச்சல், கடுமையான தலைவலி, மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கேரளாவில் கடந்த காலங்களிலும் கோழிக்கோடு மற்றும் மலப்புரம் மாவட்டங்களில் நிபா பாதிப்புகள் ஏற்பட்டு வெற்றிகரமாக கட்டுப்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தற்போது மீண்டும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதால் அம்மாநில எல்லையோர தமிழக மாவட்டங்களிலும் குறிப்பாக நீலகிரி, கோயமுத்தூர் மாவட்டங்களில் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட வாய்ப்புள்ளது.